அப்படியே சார் நீங்கள் வரோங்க சார். சார் நீங்கள் கிளம்புங்க சார். சின்ன விசேஷம் மட்டும் காராப்பட்டி. Okay. About? Okay. இன்னைக்கு order பண்ணிட்டா. One second. Vigina. Yes. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கரா படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான் நடக்க போகிறேன். அண்ட் இட்ஸ் ட்ரெய்லர் லான்ச். அண்ட் நம்ம படம் April 30th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் த மூவி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். தனுஷ் சாரோட படம். தனுஷ் சார் மூலம் ஸ்பெஷல், ஆனால் நிச்சயமாக ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும், முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தோட ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். நன்றி. பைசன் நெக்ஸ்ட்டு தனுஷாக படம் தான். போயிட்டுருக்கு, எழுதிட்டுருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய படம். அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனாகவே ஒரு 6-7 மாதம் தேவைப்படும். அப்படி ஒரு படம். எப்படி கதையை சொல்லுவாங்க, அதான் சொல்லி ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்லியிருக்க முன்னாடியே நான் என்னோடய கேரியரில் அது வேறு ஒரு டைப் ஆஃப் இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் படம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் வெளியே போய் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். நிச்சயமாக முக்கியமான படமாகும். தேங்க்யூ. So happy. Thanks once again to the whole team, and I'm really blessed to be here, and I wish all the best for this team, Kara, and the production. Thank you so much. கரா மூவியில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கரா ரிலீஸ் வந்து April 30. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. கேள்வி கேட்குறது யாரும் இல்லையா? வணக்கம். கரா படத்தினுடைய ஆடியோ லான்ச்சா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக ஏதோ ஒரு பேர். கரா படத்தினுடைய முதல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதில் ரொம்ப சந்தோஷம். அது நான் குடும்பத்தோடு வந்திருக்கேன். காரணம் வந்து ஷூட்டிங் போது ராமநாதபுரத்துக்கு என்னுடைய மனைவியை கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த பரிச்சயம் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்களும் வந்தாங்க. ஸோ எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலேயும் ஆண்டவனுடைய அருளாலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு மக்களாகிய உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிச்சத்தை உள்ளே பேசும். கரா படம் ஒன் மோர் கரா
வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோட நெக்ஸ்ட் ரிலீஸ். ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தனுஷ் அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஆரம்பத்துலேருந்தே தெரியும் எனக்கு. டெவலப்மெண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபிலிமாக வந்திருக்குன்னு என்டையர் டீமாக சொல்கிறாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ என் ஸ்டுடியோ நடந்துகிட்ருக்கு. இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அந்த படம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தனுஷ் சார் பர்ஃபார்மன்ஸ் படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜிவி சார் மியூசிக் அண்ட் என்டையர் டீமோட ஹார்ட் ஒர்க், தேனீஸ்வர் சாரோட கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்டையர் டீமோட பெஸ்ட் விஷஸ். ஐம் ஷுர் திஸ் ஃபிலிம் வில் create one big landmark in Tamil cinema. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கரா படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டில் இவ்வளோ ஒரு பெரிய படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஈவெண்ட் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லை, April 30th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். நிச்சயம் ஒரு தரமான படமாக வந்திருக்கு. வெரி எக்ஸைட்டட். தேங்க்ஸ். கேள்வி கேட்பீங்களா? ஜஸ்ட் ஓகே. கரை படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை தாண்டி ட்ரெய்லர் இங்கே ப்ளே பண்ண போகிறோம், டிஜிட்டலாகவும் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ குட் டைம் டுநைட். தேங்க்யூ. ஸோ 2023 ஆரம்பித்த இந்த ஒர்க்கு 3 வருஷம் கழித்து இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறோம். தேங்க்ஸ் டு தனுஷ் சார், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். விதைச்சு இன்றைக்கி அறுவடை செய்கிற நேரம் வந்துருச்சு. ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். கரை ஆடியோ லான்ச் சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது தனுஷ் சார் கூட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் தனுஷ் சார் கூட என்ன சொல்கிறது, அவர் கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய அனுபவம். அண்ட் தென் விக்னேஷ் சார், அவரோட ஒரு மேக்கிங் லெவலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கரை திரைப்படத்தினுடைய முன் வெளியீட்டு நிகழ்வில் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இப்போது என்னுடைய இனிய நண்பன் விக்னேஷ் ராஜா அவரோட போர் தொழில் நான் எழுதியிருந்தேன், இந்த படத்துலையும் எழுதுகிறேன். அதனால் ஒரு மகிழ்ச்சியான தருணம். அடுத்த மகிழ்ச்சியான தருணம் என்னென்னா, தோழர் தனுஷ்க்கு நான் நையாண்டிக்கு எழுதியிருந்தேன், அதன் பிறகு இப்போ தான் எழுதுகிறேன். அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இன்னொரு மகிழ்ச்சியான தருணம் என்னென்னா, இது கூடுதலாக ஜிவி பிரகாஷ்க்கு தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு நண்பன், அவருடையும் இந்த படத்தில் இணைஞ்சது ஒட்டுமொத்தமாக ஒரு முத்தாய்ப்பான ஒரு மும்மடங்கான ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி எனக்கு ஆர்வமாக இருக்கேன் நிகழ்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. இனிய உமாதேவி எழுதியிருக்காங்க, விவேக் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் யாராவது என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்க. படத்தினுடைய முன்னோட்டத்தில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்தில் கரை படத்தோட முன் வெளியீட்டு விழா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தருணங்களும் தனுஷ் சாருக்கு மிக முக்கியமான ஒரு படமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு கேப்டன் மில்லரில் கோரனாறு பாட்டு பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து கரை படத்தில் தாழம்பூவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திக் நேதா சொன்னது மாதிரி தான், நான் கார்த்திக் நேதாவும் நானும் தொடர்ந்து வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் 2 பேருமே சேர்ந்து. இதில் கூடுதலாக யுகபாரதி அண்ணன் இருக்காங்க, அறிவு இருக்காங்க, கார்த்திக் நேதா, தனுஷ் சார் இதில் எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு கூட்டணியோட இந்த ஆல்பம் வந்து வெளிவர இருக்குது. ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த படம். ஒரு கரை அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேருக்கு இந்த தமிழில் பார்த்தா மட்டும்தான் இது கரையை வந்து குறிக்குது, ஒரு ஆற்றங்கரை மாதிரியான ஒரு கரையை குறிக்குதுன்னு தெரியும். மற்றபடி இந்த பேரை கேட்ட உடனே எல்லாருமே நாமளையே நம்மளை வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. இந்த கரை அப்படின்னு சொல்லி பாடல் எழுத வந்தப்போ ரொம்ப முக்கியமான பாடலாக நான் எழுதியிருக்கிறதையும் பார்க்குறேன்.
எல்லா பாடலுமே நான் கேட்டேன். கார்த்திக் நேத்தா பண்ணது, யுகபாரதி என்ன, தனுஷ் சார் பண்ண கண்ணம்மா பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஆல்பமாகவும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். நிச்சயமாக படம் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும், பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓகேவா? ஹாய், நான் தினேஷ், காஸ்டியூம் டிசைனர், கரையோட காஸ்டியூம் டிசைனர். ஸோ ஈவெண்ட்டை விட்னஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். தேங்க்யூ. ரைட்டர் அவர் பேசுவார் ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கராவோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ வேல்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அங்கே ஒரு படம் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது சாங்ஸ் கேட்க. தேங்க்யூ. ரியலி ஹாப்பி. நான் சாம் ஆண்டன், டைரக்டர், சவரி ரைட்டர். ஸோ நாங்கள் கரா ஆடியோ லான்ச் வந்திருக்கோம். ஆல்ரெடி எனக்கு ஒரு பாட்டு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜிவி சார்து. ஸோ really happy for this event and really happy for Wales International and Aishri Ganesh sir and Kushmita ma'am and Dhanush sir. All the best. Eppum pola I'm really excited to watch this film. So thank you, and for the director too. Thank you. Hi everyone. We're very happy at Wales Film for Kara. Please watch in theaters on April 30th worldwide. This is a very special day for all of us, and our team has worked extremely hard for this day. So thank you to everyone. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிடெடுடைய 25வது படம் தனுஷின் கரை. ஸோ இந்த படத்தினுடைய ப்ரீ லான்ச் படம் வந்து 30ஆம் தேதி இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அதுக்குண்டான ப்ரீ லான்ச்சு இந்த ஃபங்க்ஷன் இங்கே நேரு ஸ்டேடியத்தில் இன்றைக்கி பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அதுக்கு நிறைய தனுஷ் சாருடைய ரசிகர்கள், நம்ம படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய விஐபிஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்களோட நானும் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுல ஆவலாக இருக்கிறேன். நன்றி. அடுத்தது 7 படம் ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்த மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடும். இங்கே இருக்கும் ப்ரெஸ் எல்லா மீடியாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. எனக்கு இவ்வளோ பெரிய மேடையும் இவ்வளோ பெரிய படத்தையும் கொடுத்த வேல்ஸ் நிறுவனத்துக்கு, வேல்ஸ் நிறுவனத்தின் ஐஸ்வர்யா கணேஷ் சாருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேறு இடம் அப்டேட் போகலாங்களா? இந்த படம் வந்துட்டு முழுக்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ராமநாதபுரமும் ராமநாதபுரத்தை சுற்றி உள்ள கிராமத்தில் நடக்கிற கதைகள் தான் இது. இந்த கதை வந்து 80-90 காலகட்டங்களில் நடக்கிற கதைன்றனால இந்த படத்துக்கு வந்து நாங்கள் முழுக்க வந்துட்டு பழைய ஃபுட்டேஜுகள், அதாவது அந்த ராமநாதபுரத்தை சார்ந்த அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், கல்யாண காட்சிகள், திருவிழாக்கள், இந்த மாதிரி இருக்கிற பழைய ஃபுட்டேஜுகளை எடுத்து இந்த ராமநாதபுரம் எப்படி இருந்தது, எந்த மாதிரி சுற்றி உள்ள கிராமங்கள் இருந்ததுன்னு நாங்கள் முழுக்க இதை வந்து ஒரு டிராயிங் போட்டுட்டு, அந்த டிராயிங்குக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஒரு 3Dயாக இம்ப்ரூவ் பண்ணி அந்த செட்டை வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்து அந்த செட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 35-40 ஏக்கரில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த செட்டை. இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் ரோடுகள் போட்டு, அந்த ரோடுகளில் வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-350 பில்டிங் அமைச்சு, கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கட்டும், ஒரு பெட்ரோல் பங்க்கு, ஹாஸ்பிட்டல், பேங்க்கு, பேக்கரி, இது மாதிரி பஜார் ரோடு, இதெல்லாம் வந்து நாங்கள் செட்டாக போட்டிருக்கோம். இந்த படத்தில் வரும் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 90-95% எல்லாமே செட்டாக தான் போட்டிருக்கோம். இது இல்லாமல் இந்த ஹீரோ வீடாக இருக்கட்டும், சோளக்காடாக இருக்கட்டும், கருப்பு கோவிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்கள் செட்டாக தான் நாங்கள் போட்டோம். டைரக்டர் எங்ககிட்ட நான் கதை சொல்லி முடித்ததுக்கப்புறம், சார் இந்த கதையை வந்து நான் எழுதி முடித்ததோட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் போய் செட்டு போட்ட இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த செட்டில் வந்து எனக்கு ஏதோ ஒரு சின்ன நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு. பட் எனக்கு அது வந்து அந்த லைவ்னஸ் கொடுக்கல சார். எனக்கு இந்த செட்டில் வந்து நம்ம பண்ணுற இந்த 40 ஏக்கர் செட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து
அந்த மண் சார்ந்து, அதாவது ராமநாதபுரத்தை சுற்றி உள்ள அந்த மண் சார்ந்த ஒரு செட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் லைவாக இருக்கும் சார். நம்ம வந்துட்டு ஒரு சிட்டியை சார்ந்த கிராமமும் சேர்த்து தான் நம்ம செட்டாக நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக இதில் இருக்கிறது எல்லாம் வந்து நம்ம படத்தில் வந்துட்டு ரொம்ப பெருசாக நம்ம வந்துட்டு ஷூட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து இதில் இருக்கிற எல்லா விஷயமே வந்துட்டு ஃப்ரேமில் வரும். அதனால் வந்து இந்த செட்டை வந்து மெனக்கட்டுன்னு நம்ம கொஞ்சம் நிறையா இன்வால்மெண்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னாரு. நாங்கள் இந்த படத்துக்கு வந்துட்டு நாங்கள் ரோடு போடுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த செட்டை நாங்கள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 40 ஏக்கரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரஃப்பாக ஒரு ஒயிட் மார்க் பண்ணோம். அந்த ஒயிட் மார்க்கு முடிச்சுட்டு டைரக்டரை வர சொல்லிவிட்டு அந்த மேப்பை படி வந்து வச்சுட்டு பார்த்துட்டு அந்த ட்ராயிங்கில் வந்து நாங்கள் லைவாக வரத்துக்கு இந்த செட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்குன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு பேக்கரி இருக்கும், ஆஸ்மார்ட் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பஜார் சைடு போனோன்னா ஒரு பில்டிங்குள்ளேயும் இருக்கும், பில்டிங் வெளியிலையும் ஒரு சில மரங்கள்லாம் லைவாக இருக்கும், செடி கொடிகள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா. அதுபோல் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த 40 ஏக்கரில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் ரோடு போட்டிருக்கோம் இல்லையா. 4 கிலோமீட்டர் மட்டும் இல்லை, 8 கிலோமீட்டர். இந்த சென்டர் பாயிண்ட் ஒரு காந்தி ஸ்டாச்சு இருக்கும், அந்த காந்தி ஸ்டாச்சுவில் வந்து அங்கங்கே லிங்கடாக இருக்கும் ஒரு 4 ரோடு. ப்ளஸ் வந்து இந்த மார்க்கெட் ரோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2500 லென்த் இருக்கும். அதனால் வந்து இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் செட்டு போகிறதுக்கு முன்னாடியே மரங்கள் ஒரு 40-45 மரங்கள்னால் சாதாரண மரம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 150 அடியிலேருந்து 200 அடி உயரமான மரங்களை நாங்கள் கிரெயினை வச்சு ஒரு கிரெயின், ஒரு மரத்தை தூக்குறதுக்கு 2 கிரெயின் இருக்கும். அந்த கிரெயினை வச்சு 1 by 1 தூக்கி வந்து கொண்டு வந்துட்டு அந்த மரத்தை நட்டு எந்த மாதிரி மரம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் டீம்லேருந்து ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி மரங்களாக நட்டு ஒரு 60-70 நாட்கள் அதை வந்து அதுக்குன்னு ஒரு டீமை போட்டு அதுக்கு உரங்கள் தண்ணிகள் எல்லாம் ஊற்றி அதை வந்து வளர்த்து அந்த மரத்தை லைவாகவே நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செட் ஒர்க்கை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான ரோடுகள்லாம் அமைச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரோடு போட்டோம். ரோடு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 300-350 பில்டிங்கில் உருவாக்கணும். அந்த பில்டிங் எல்லாமே லைவாக இருக்கும். பில்டிங் எக்ஸ்டீரியரில் மட்டும் இல்லை, இன்டீரியலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப இந்த படத்தில் தத்ரூபமாக இருக்கும். இந்த படத்துக்கு வந்துட்டு முழுக்க ஒரு 90-95% வந்து செட்டாக தான் இருந்திருக்கும். இந்த படத்துக்காக வந்து என்டையர் 140 நாள் ஆச்சு இது செட் ஒர்க்கை நாங்கள் முடிக்கிறதுக்கு. இந்த படத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டடாக இருந்த வேல்ஸ் நிறுவனத்தின் ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கும் மேனேஜர்ஸுக்கும் ப்ளஸ் பிரபு சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய செட்டை மேலும் 90s 80s கொண்டு போகிறதுக்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கு எனக்கு கேமராமேன் சார் பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். தேனீஸ் சாருக்கும் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னுடைய ஜென்ரேஷனுக்கு, அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு 80-90 காலகட்டங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த படத்தை வரும் ஏப்ரல் 30 வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து வில்லேஜில் எடுக்கப்படும் ஒரு ஹாலிவுட் மூவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பிளாக் பாஸ்ட் மூவியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.